Hi, hello, welcome to Rafi Theater. நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரையுலக நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் தம்பிதுரை மாரியப்பன் இயக்கத்துல விவேக் பிரசன்னா, சாந்தினி தமிழரசன், பூர்ணிமா ரவி இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ட்ராமா. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு குற்றம் 23ன்ற ஒரு படம். அதில் வந்து ஸ்பெம் டொனேட் பண்ணவன் எந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டு அதனால வந்த பிரச்சனைலாம் சொன்ன படம் இல்லையா, அது மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு கருவை மட்டும் எடுத்துட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, குழந்தைகள் வர்றது வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்குது. ஒரு 15 வருஷம் 16 வருஷம் வந்து என்ன செய்யறாங்கன்னா தவம் இருந்து ட்ரை பண்ணுறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க, அவங்க குழந்தை உருவாகலை. கடைசியாக போகிற இடம் வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர். அவங்க வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் நடக்கிறத சொன்னது வந்து ஒரு அபத்தமாக இருக்குது. யாருமே ஒரு 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்களை நாடுற இடம் என்ன தெரியுமா? கடவுள்கிட்ட போனதுக்கப்புறம் போகிற இடம் வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் தான். அதில் வந்து அவ்வளோ லட்சங்களை செலவழித்து அவங்க அந்த குழந்தை பாக்கியத்துக்கான ஏங்குறாங்க. அதை வந்து இங்கே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக தப்பான்னு நம்ம சொல்ல வரல. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபெர்டிலிட்டி சென்டரில் வந்து கிரைம் நடக்குது சொன்னது வந்து அபத்தம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட மைனஸாகவே நான் கருதுறேன். படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டோம்னா, விவேக் பிரசனோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பண்ணியிருக்காப்புல. ப்ளசண்ட்டாக இருக்குது. அவரை வந்து என்னென்னா ஆண்மை இல்லாத ஒரு கணவராக நடிச்சிருக்காப்புல, ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காப்புல. மனைவியாக வர்ற சாந்தினி தமிழரசனுமே யதார்த்தமாக நடக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அன்பு இருந்தாலும் குழந்தை இல்லைங்கிறது வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்துமோ அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மறைச்சு ஸோ அதை எப்படி கொண்டு போகிறாங்கிறத வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கு பூர்ணிமா ரவி, பிக் பாஸோட பூர்ணிமா ரவி. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வர நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்குது. யதார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் வந்து காதல் வயப்பட்டு குழந்தையோட கரு உண்டாக்கி, ஸோ அந்த கருவுனால வந்து அந்த குடும்பமே எப்படி குடும்பத்தில் எப்படி சந்திக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அப்பா அம்மாவுடைய எமோஷன் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு வந்து எப்படியாவது இழுத்துலான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கதையில் வந்து பயங்கரமாக தொய்வுன்னே சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மொக்கப்படம்னு சொல்லியிருப்போம். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள சில ரீல்ஸ்லாம் வந்து இங்கே வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி ஓரளவு முடிச்சு வச்சுக்கோங்க. படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் படமும் இல்லை, பட் மொக்கப்படம் இல்லை, ஒரு ஆவரேஜான படமாக தான் சொல்லணும். இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அவங்க பண்ண லைட்டிங்ஸ் சரி, இந்த டிஐயும் சரி, கலர் கரெக்ஷன் ப்ளஸ் மியூசிக் ஆசமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாரமாக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஹீரோங்கிற அளவுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே ஒரு நம்மளை வந்து ஸ்லோ டவுன் பண்ண விடாமல் அந்த ஸ்க்ரீன் பிளே எடுத்து போனது வந்து பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, சொல்ல வந்த கரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வீக்காக இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். அதனாலே நம்ம தெரியல படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு ஒரு சுமாரான வாட்சிங்காக தான் இந்த படம் முடிச்சுன்னு சொல்ல முடியும். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 4.8 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.